2016-2021 ஆண்டில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டதாக அப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போது சிபிஐ அதை விசாரித்து வருகிறது. இந்த வழக்கிற்கு இன்று ஆளுநர் ஒப்புதல் அளித்திருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் அவர் ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக தொடர்ந்த வழக்கில் இதுவரை ஆளுநர் ஆர் என் ரவி அந்த வழக்கிற்கு ஒப்புதல் அளிக்காமல் இருந்ததால் அந்த விசாரணை நிலுவையில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் விரைவில் ராஜேந்திர பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் ஆளுநர் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதால் ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கில் குற்றப்பத்திரிகை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்தை எட்டி இருக்கிறது. ஆளுநரின் ஒப்புதல், குற்றப்பத்திரிகை தாக்கல், இன்று தமிழக அரசு பிரமாண பத்திரம் மூலம் தகவல் தெரிவிப்பு ஆகியவற்றின் மூலமாக 2016 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டதாக அவர் மீது தொடரப்பட்ட வழக்கில் சிபிஐ நடத்தி வரும் விசாரணையில் இப்போது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்கு ஆளுநர் இந்த வழக்கு விசாரணைக்கு ஒப்புதல் தெரிவித்த சூழ்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள இந்த பிரமாண பத்திரத்தில் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் உச்சநீதிமன்றத்தில் அடுத்து வரும் நாட்களில் ராஜேந்திர பாலாஜி மீதான இந்த ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக அவர் மீது தொடரப்பட்டுள்ள வழக்கு விசாரணை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.